வெல்கம் டு இமயம் டிபிடி ரியல் எஸ்டேட் சென்னை. ஸோ இந்த இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மன்னிவாக்கம். ஸோ மன்னிவாக்கம் ஜங்ஷன்லேருந்து படப்பர் ரோட்டில் போகும்போது பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேருந்து எக்ஸாக்டாக ஒரு 100 மீட்டரில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரையும் பார்த்திங்க அப்படின்னா 3 பக்கம் ரோடு இருக்குங்க. ஈஸ்ட்டு, நார்த்து, சவுத்து. ஸோ 3 சைடும் ரோடு இருக்குது. 3 சைடுமே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ரோடு தான். நீங்கள் பார்த்தாலே தெரியும். 40க்கு 60. ஸோ நார்த் சைடில் 40 வரும், ஈஸ்ட் சைடில் 60 வரும். ஸோ இப்போ நிறைய பில்டிங்கெல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல தான் பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி வந்து சேல்ஸுக்கு வந்துருக்குது. மெயின் ரோட்லேருந்து எக்ஸாக்டாக 100 மீட்டருங்க. ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா தான். பார்த்தா தெரியும். இந்த காம்பவுண்டுக்கு அடுத்ததும் பார்த்திங்கன்னா புதுசாக லேஅவுட் போட்டுட்ருக்காங்க. ரேட்டு பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்துருக்கிறது 5000 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட்னு சொல்லி ஸ்லைட்லி நெகோஷியபிள் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. பெரிய நெகோஷியபிள் இருக்காது, கொஞ்சமாக நெகோஷியபிள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இது ஒரு 24 ஃபீட் ரோடு, இது ஒரு 24 ஃபீட் ரோடுன்னு நினைக்கிறேன். இது ஸ்கெட்ச் பார்த்தேன். 24 30 பார்க்கணும். இது மெயின் ரோடாக வரும். 30 ஃபீட் ரோடான்னு செக் பண்ணிக்கிறேன். இது இந்த வீட்டுக்கு இந்த பிளாட்டுக்கு அப்படியே பேக் சைடில் ஒரு 24 ஃபீட் ரோடு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா கிடைக்கிறது கொஞ்சம் ரேராக தான் கிடைக்கும். ஏன்னா 3 பக்கம் ரோடு வசதி இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் அப்படின்றது நம்ம சொல்லி தான் தெரியணுன்றதில்ல. இது பக்கத்தில் லேஅவுட் போட போகிறாங்க. இந்த லேஅவுட்டில் பார்த்திங்கன்னா குறைஞ்சது 5500 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட் போடுறதா சொல்லியிருக்காங்க. இந்த ரோடு ஆக்சஸ் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இந்த வழியிலையும் வரலாம். நமக்கு வந்து டிவிஹெச் இருக்கு இல்லையா, டைட்டான் சிட்டி டிவிஹெச் இருக்கு இல்லையா. ஸோ அந்த டிவிஹெச் சைட்லேருந்தும் பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு ரைட் எடுத்துகிட்டு அந்த பக்கத்து வரும்போது உள்ளே வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. இந்த பக்கம் வாசப்படி ஒரு வேலை வச்சா. அப்படி இல்லாட்டி பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல மெயின் ரோட்லேருந்து பார்த்தோன்னா ஜஸ்ட் 100 மீட்டரில் டைரெக்டாக இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம வந்துடலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்ஷியல் ஏரியாங்க. ரொம்ப ரொம்ப ஒர்த்தான ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா 1/2 கிலோமீட்டர் உள்ளே போனாலே 4500 ரூபா ப்ராப்பர்ட்டி வந்து சேல்ஸ் போயிட்டுருக்கு இப்போதைக்கு. அதனால் இந்த ப்ராப்பர்ட்டி நல்ல ஒர்த்தான ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். இமீடியட்டாக கண்டிப்பாக சேல்ஸ் ஆகிடுங்க. ஒரு சில மீடியேட்டர்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக கண்டிப்பாக சேல்ஸ் ஆகிடும். வீட்டில் மகாலட்சுமியோட வாங்க, வந்து ப்ராப்பர்ட்டியை பாருங்கள். இது பிடிச்சிருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டம் மூவ் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து இதை திரும்பவும் ஃபேமிலியோட வர சொல்கிறதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு டைம் வந்து போவோம், இன்னொருத்தர் வரதுக்கு 1 வீக் லேட் ஆகிடும். அதனால் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே வேறு யாராவது சேல்ஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வரும்போது ஒரு பிளான் பண்ணிட்டு வாங்க. இமீடியட்டாக வீட்டில் மகாலட்சுமியோட வாங்க, ஃபேமிலியோட வாங்க, வந்துட்டு பாருங்கள். கண்டிப்பாக இந்த பட்ஜெட்டில் நீங்கள் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் தேவை வந்து இந்த ப்ராப்பர்ட்டி பூர்த்தி செய்யும் அப்படின்றத கண்டிப்பாக ஆணித்தரமாக சொல்லலாம். ஸோ ரேட்டு நம்ம சொன்ன மாதிரி பெருசாக குறைக்க மாட்டாங்க, கொஞ்சமாக குறைக்கிறேன்னு சொன்னாங்க. உங்கள் பேமெண்ட் எப்படி பண்ணுறீங்க அப்படின்றத வச்சு பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கான ரேட் வந்து நெகோஷியபிள் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதனால் இமீடியட்டாக பாருங்கள். இங்கேருந்து பார்த்திங்கன்னா 100 மீட்டரில் மெயின் ரோடு வருது. இங்கேருந்து ஒரு 500 மீட்டர்லேருந்து ஒரு 600 மீட்டரில் மன்னிவாக்கம் ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்ட் வந்துடுது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டரில் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்துடுது. ஒரு 2.5 கிலோமீட்டரில் வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துடுது. அதே இந்த பக்கம் படப்பர் ரோட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 500 மீட்டரில் ரூபி லேண்ட்மார்க் வருது. ஆல்வின் ஸ்கூல் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆல்வின் ஸ்கூல் இருக்குது. நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அதாவது மன்னிவாக்கம் டு முடிச்சூர் ரோட்டில் பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஃபெசிலிட்டியாக சொல்கிறேன். இதெல்லாம் நடேசன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது. அதை ஒட்டியே பார்த்திங்கன்னா நாராயணா சிபிஎஸ்சி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது. ஸோ எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கக்கூடிய இடங்க. டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது. நீங்கள் வந்து எந்த நேரத்தில்னாலும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம வந்து ஈஸியாக ட்ராவல் பண்ணி போகலாம். மேக்ஸிமம் எல்லோரும் பார்க்குறது ஸ்கூல் ஃபெசிலிட்டிக்காக பார்ப்பாங்க. இன்னொன்று வந்து லேடிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக கடைக்கு போய்ட்டு வரதுக்கும் ஒரு ஆக்சஸிபிளாக பக்கத்தில் இருக்கணும், சேஃபான லொக்கேஷனாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க. அதனால் வந்து அந்த விதத்தில் பார்த்தா ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரிட்டியான ஒரு இடம் தான் இந்த இடம் அப்படின்றத கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா அது பார்த்திங்கன்னா பக்கத்தில் பில்டிங் இருக்குது. இந்த பில்டிங்லையும் பார்த்திங்கன்னா நிறைய அந்த ஹாஸ்டல் மாதிரி தான், லேடிஸ் ஹாஸ்டல் மாதிரி தான் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப சூப்பரான இடம் அப்படின்றத கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். பதிலுக்கு காத்துட்ருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நான். நன்றி.